ஆடி மாதத்தில் வருகின்ற சுவாதி நட்சத்திரம் இருக்கின்றதே, அது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது ஏன் அப்படின்னு பார்ப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஆடி மாதத்தில் வருகின்ற சுவாதி நட்சத்திரம் மிகவும் சிறப்புக்குரியது என்று சொல்கின்றார்களே, அது ஏன் தான் சிந்திக்க போகிறோம். ஒன்று, நம்ம சைவத்தில் பெரிய புராணத்தின் பாட்டுடை தலைவனாக விளங்குகின்ற சுந்தரர் பெருமான் இருக்கின்றாரே, ஆரூரர் என்று சொல்கின்றார்களே, அவர் இறைவன் திருவடி அடைந்த நாள் இந்த ஆடி சுவாதி, அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் சுந்தரர் குருபூசை நாள் என்று இது சொல்வது. இந்த சுந்தரர் குருபூசை நாளாகிய இந்த ஆடி சுவாதி அன்றுதான் சுந்தரருக்கு கைலாயத்திலிருந்து சிவபெருமான் வெள்ளை யானை, மால், பிரம்மன், இன்னும் தேவர்கள் எல்லாம் புடைசூழ சுந்தரர் பெருமானை கைலாயத்திற்கு வெள்ளை யானை ஏற்றி சென்ற நாள் என்று இந்த ஆடி சுவாதியை பற்றி பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தன்னை வெள்ளை யானையின் மீது இறைவன் இப்படி தேவர்களும் மால், திருமால், பிரம்மன் இவர்களெல்லாம் புடைசூழ அழைத்து சென்றான் இறைவன் என்ற செய்தியை தான் என்னை முன்படைத்தான் என்கின்ற பதியத்தில் சுந்தரரை அகச்சான்றாக சொல்கின்றார். அப்படி சுந்தரர் வெள்ளையானை மீது ஏறி கைலாயத்துக்கு சென்று கொண்டிருக்கின்ற போது அவருடைய நெருங்கிய நண்பர் சேரமான் பெருமாள் நாயனார் என்று சொல்லக்கூடிய நெருங்கிய நண்பர் சேர அரசர், அவர் சுந்தரருடைய நெருங்கிய தோழர், அவரை பிரிந்து இருக்க முடியாது என்று எண்ணி அவர் ஏறி இருந்த குதிரையின் காதில் நமசிவையே என்கின்ற திருவைந்தெழுத்து மந்திரத்தை சொல்ல அந்த குதிரை பறந்து யானை மீது வெள்ளை யானை மீது சென்று கொண்டிருக்கின்ற சுந்தரரை வலம் வந்து கைலாயத்திற்கு முன்னாலே போய் அவர் சுந்தரருக்காக காத்து கொண்டிருந்தார் என்கின்ற செய்தியும் பெரிய புராணத்திலே இருக்கின்றது. அங்கு சேரமான் பெருமாள் பொன் வண்ணத்து அந்தாதி என்று சொல்லி ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார் என்கின்ற செய்தியும் தெரிகிறது. அடுத்து சுந்தரர் இப்படி கைலாயத்திற்கு போகும்போது தானெனை முன்படைத்தான் என்கின்ற பதிகத்தை பாடிக்கொண்டே சென்று அந்த பதிகம் கைலையில்தான் நிறைவு அடைந்தது. பிறகு அந்த பதிகத்தை இறைவன் திருவருளால் மழையிடம் கொடுத்து மழை ஐயனாரிடம் ஒப்படைத்து ஐயனார் மூலமாகத்தான் நமக்கு இந்த சாத்தன் என்று சொல்கின்றார்கள், அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு இந்த பதிகம் கிடைக்கப்பெற்றது என்ற செய்தியினை பெரிய புராணத்தை அருளிய தெய்வ சேக்கிழார் நமக்கு சொல்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லை என்று சொன்னால் நமக்கு இன்றைக்கு நாம் படித்து கொண்டிருக்கின்ற 63 நாயன்மாருடைய வரலாறு கிடைக்கப்பெறாமல் போயிருக்கும். சுந்தரர் தான் இந்த 63 நாயன்மார்களை பெருமான் முன்னிலையில் நின்று பாடி அவற்றை பெற்று நமக்கு கொடுத்திருக்கின்றார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று திருவாரூரில் தியாகேச பெருமான் முன்னாடி அவர் நின்று இறைவனை இந்த அடியார்களையெல்லாம் எப்படி நான் வணங்கி பாடுவது என்று இறைவனிடத்தில் மன்றாடி கேட்டபோது பெருமான் அவருக்கு தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடி எடுத்து கொடுக்க அந்த வரியை கொண்டு சுந்தரர் பாட நமக்கு 60 நாயன்மார்களுடைய வாழ்க்கை கிடைக்கப்பெற்று பிறகு அவருடைய பெற்றோர்கள் 2 பேரும், அவங்க 62 பேரும் சேர்த்து பிறகு சுந்தரரையும் சேர்த்து 63 நாயன்மாருடைய வாழ்க்கை நமக்கு சுந்தரர் பெருமானால் கிடைக்கப்பெற்றது. சுந்தரர் இந்த அடியார்களை ஒரு வரியில் குறிப்பிட அதை கொஞ்சம் விரிவாக நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று பாட பிறகு அவற்றை நீண்ட திருத்தொண்டர் புராணமாக சேக்கிழார் நமக்கு பாடி பெரிய புராணம் என்று அருளியிருக்கின்றார். அப்போ இன்றைக்கு சைவ நெறியில் படி வாழ்ந்து இறைவனை அடைந்த அடியாருடைய வரலாறை கொடுத்த அந்த சுந்தரர் இறைவன் திருவடி அடைந்த நாள் அந்த ஆடி சுவாதி. இப்படி சுந்தரர் நமக்கு கொடுத்திருக்காவிட்டால் நமக்கு இந்த நாயன்மார்களுடைய வரலாறு தெரியாமல் போயிருக்கும் ஒன்று. மற்றது, நால்வர் பெருமக்களிலே இறைவனை தோழமை நெறியோடு வழிபடலாம், இறைவனுக்கு நண்பனாயிருந்து இறைவனை வழிபடலாம் என்கின்ற நெறியை நமக்கு காட்டியவர் சுந்தரர் பெருமான். இந்த உலக வாழ்க்கையில் குறிப்பாக இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே
யோக நெறியை பின்பற்றலாம் என்று வாழ்ந்து காட்டியவர் சுந்தரர் பெருமான். அத்தகைய சுந்தரர் பெருமானுடைய இறைவன் திருவடி அடைந்த நாள் அல்லது சுந்தரர் குருபூசை என்பது இந்த ஆடி சுவாதி. அதனால தான் தமிழ்ச் சைவர்கள் இந்த ஆடி சுவாதியை மிகவும் பெரிதாக சைவ கோயில்களில் கொண்டாடுகின்றார்கள். குறிப்பாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு குருபூசனை செய்கின்றார்கள். இத்தகைய சிறப்புமிக்க இந்த ஆடி சுவாதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வழக்கமாக ஆடி மாதம் என்று சொன்னால் பலருக்கும் ஆடி அமாவாசை தான் வருகின்றது. அது தப்பு இல்லை. ஆனால் சுந்தரர் போன்ற பெரிய நாயன்மார்களுடைய குருபூசனை இந்த ஆடி மாதத்தில் வருகின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது தவிர சைவர்களுக்கு மட்டும் அல்லாமல் வைணவர்களுக்கும் மிகச்சிறந்த நாளாக இந்த ஆடி சுவாதி இருக்கின்றது. இந்த ஆடி சுவாதியில் தான் பெரியாழ்வார் என்று சொல்லக்கூடியவர் தோன்றிய நாளாக இருக்கின்றது. அதாவது சைவத்தில் எப்படி 63 நாயன்மார்கள் இருக்கின்றார்களோ அதுபோல வைணவத்தில் 12 ஆழ்வார்கள் இருக்கின்றார்கள். இந்த 12 ஆழ்வார்களில் குறிப்பிடத்தக்கவர் இந்த பெரியாழ்வார் எனப்படுவது. இந்த பெரியாழ்வார் கருடத்தினுடைய கருடன், திருமாலுக்கு கருடன் இருக்கின்றது இல்லைங்களா, அந்த கருடனுடைய அம்சமாக கருதப்படுகின்றார். அதை விட இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டாள் நாச்சியார் உங்களுக்கு தெரியும். ஆண்டாள் திருப்பாவை பாடியிருக்கின்றாள் என்று தெரியும். இந்த ஆண்டாளை துளசி செடியின் அடியிலிருந்து கண்டு எடுத்து அவளை மகளாக வளர்த்தவர் இந்த பெரியாழ்வார். இந்த பெரியாழ்வார் இப்போ சைவத்தில் சேந்தனார் சிவபெருமானுக்கு தில்லையில் திருப்பல்லாண்டு பாடியிருக்கிறார் நமக்கு தெரியும். திருவாதிரையில் தேர் நகரில் சேந்தனார் பாடினால் தேர் நகரும் என்று சொல்ல 13 பாடல்களை கொண்ட திருப்பல்லாண்டு சேந்தனார் பாடினார் என்று சொல்லி சிவபெருமானுக்கு பல்லாண்டு பாடியது 9ஆம் திருமுறையில் இருக்கின்றது. அதே போன்று திருமாலுக்கு வைணவர்களுக்கு குறிப்பாக இந்த பல்லாண்டு பாடியவர் இந்த பெரியாழ்வார் என்று சிறப்பித்து சொல்லப்படுகின்றார். அதனால் திருமாலுக்கு பல்லாண்டு பாடியவர், ஆண்டாள் நாச்சியாரை வளர்த்தவர் என்ற பெருமைக்குரியவர், வைணவர்களால் போற்றப்படுகின்றவர் இந்த பெரியாழ்வார். இது தவிர வைணவர்கள் இந்த காலகட்டத்தில் வைணவர்கள் என்று சொல்வது கூட வைதிகத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆடி சுவாதியில் ஆஞ்சநேயர் பிறந்த தோன்றிய நாளாகவும் இந்த நாளை கருதுகிறார்கள். இது தவிர திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்த நாளும் இந்த ஆடி சுவாதி தான் என்று வைணவர்களும் வைதிகர்களும் இதை போற்றுகின்றார்கள். இப்படி சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் உரிய சிறப்பான ஒரு நாளாக இந்த ஆடி சுவாதி விளங்குகின்றது என்பதை தெரிந்து கொண்டு அவரவர் நெறியிலே நின்று இறைவனை வழிபட்டு அந்த அருளாளர் பெருமக்கள் நமக்கு சொன்ன நெறியில் நிற்பதற்கு ஒரு உரிய நாளாக இந்த ஆடி சுவாதி இருக்கின்றது. சைவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்களுக்கு இறைவன் சொன்னதையெல்லாம் சொல்லி இருக்கின்றார். அதை எண்ணி பார்ப்பதற்குரிய நாளாக இருக்கின்றது. அதே போன்று பெரியாழ்வார் வைணவர்களுக்கு திருமால் சொல்லி இருக்கிறதையெல்லாம் அவருடைய திருப்பாசுரங்களிலே சொல்லி இருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் முறையாக தெரிந்து கொண்டு மெய்யல் வழிபாட்டில் நிற்க வேண்டும். மெய்யல் வழிபாடு என்பதுதான் நமக்கு உண்மையான இறைவனை பற்றியும் உயிரை பற்றியும் உலகத்தை பற்றியும் தெளிவை கொடுக்கும் என்பதனை கருத்தில் கொண்டு அவற்றை சிந்தித்து வெறும் மரபு நெறியிலே நின்று விடாமல் மெய்யல் அடிப்படையிலும் நாம் மிகச்சிறந்தவர்களாக விளங்கினால்தான் உண்மையான நம்முடைய சமயத்தை தெரிந்தவர்களாக விளங்க முடியும் என்பதை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.